சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறாய். ஆனால் உன்னை சோதிக்கவும் சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் நீயும் சந்தித்து சந்தித்து தான் வெளியே வருகிறாய். ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு நீ என்னமோ எல்லா விஷயத்திலையும் பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரியும் எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்காத மாதிரியும் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு தான் தெரியும் எத்தனை விஷயங்களை தாண்டி வருகிறாய், எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்பது. தங்கமே, மற்றவர்கள் 1000 பேர் 1000 விதமாக உன்னுடைய வாழ்க்கையை பிச்சு பிச்சு விளையாட முயற்சிகள் செய்யலாம். ஆனால் இனிமேல் வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு கரண்ட் கம்பியை போய் தொட்டா எந்த அளவுக்கு அது ஒரு ஷாக் அடிக்கும், அதே போல உன்னுடைய வாழ்க்கையை யாரும் ஒருவன் சீண்டி பார்க்கலாம், வீணாக்கலாம் என்று நினைத்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையையே அந்த மாதிரி ஷாக் அடித்தது போல ஆக்கிவிடுவேன். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு தவறும் நடக்காமல் நல்லபடியாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசைகள் படி நிச்சயமாக வாழ வைப்பேன். அதாவது ஒரு தாய்க்கோ சரி, ஒரு தந்தைக்கோ சரி, தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். அதே போலத்தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த இந்த சாயாகிய நான், உன் அப்பாவாகிய நான், எனக்கும் அதே ஆசைதான். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். போகும் இடத்திலும் சரிதான், வேலை பார்க்கும் இடத்திலும் சரிதான், எல்லா இடத்திலும் மனதில் ஒரு திருப்தியோடு நீ வாழ வேண்டும். எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ மன உளைச்சல் ஆகக்கூடாது என்பது மட்டும்தான் இந்த சாயுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. சாயாகிய நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும் தெய்வமாக இருப்பேன். இந்த தெய்வத்திற்கு எல்லாமே தெரியும். எது நல்லது, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள். உன்னுடைய உடலில் இருக்கும் சில விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே தொந்தரவுகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சில விதமாக பேசுகிறார்கள். அதாவது முக்கியமாக சொல்ல போனால் சிலர் கெடுக்கலாம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியாது நீ யாருடைய கைப்பிடியில் இருக்கிறாய், யாரெல்லாம் உன்னை காவல் காக்கிறார்கள், எந்த தெய்வமெல்லாம் உன்னோடு இருக்கிறது என்பது தெரியாமல் ஆடுகிறார்கள். உன் மீது கை வைக்கும் ஒவ்வொருவனுக்கும் அடி மேல் அடி விழும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கெடுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஏதாவது கெடுத்துக்கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். எவன் ஒருவன் உன் வாழ்க்கையை தொடுகிறானோ அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இருப்பான். ஏனென்றால் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறேன். நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் மருந்து போட நான் வந்துவிட்டேன். இனிமேல் யாராவது உன்னை தொட முடியுமா? இனிமேல் வெற்றி பாதை நீ. உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் மருந்து இனிமேல் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். கஷ்டப்பட்டாயா, உடனடியாக மருந்து கிடைக்கும். சந்தோஷமானது வரும் காலம்தான் இது, புரிகிறதா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் படும் அடியை பார்த்து எழுந்து ஓடிவிடுவார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தில் நான் உன்னை வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல மாற்றத்தை சந்திக்கப் போகிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் இனிமேல் ஒரு பொழுதும்
ஒரு நாளும் கவலைப்பட விடமாட்டேன். காலம் முழுவதும் நீ ஜெயிப்பது உறுதி. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடப்பது உறுதி. நீ எதையும் தவறாக எதையும் நினைக்கவில்லையே. எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகத்தானே நினைத்தாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய கூட பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என் துணையோடு பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பம் நன்றாக, குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்தாய். சுயநலமாக நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கவில்லையே. ஆனாலும் சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பறிக்கலாம், கெடுக்கலாம், என்னென்னவோ நினைத்தார்களே. ஆனால் அவர்கள் அனைவருக்குமே பாடத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? நல்லவள், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழகாக தான் இருக்கிறது என்று காட்ட வேண்டும் அல்லவா? கட்டாயமாக அனைத்து விஷயங்களையும் உனக்கு பிடித்தது போலவே நடத்தி வைப்பேன். அது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இருக்கும். பல பேர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷங்களை கொடுப்பேன். எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் கண் கலங்குவோமோ என்று நினைக்காதே. கண்ணீரை துடைத்து வைத்து வாழ்வில் இன்பமான ஒரு வாழ்க்கையை நானே கொடுப்பேன். நிறைய பேருக்கு நிறைய நேரத்தில் சந்தோஷத்தை கொடுத்த இந்த சாய் உனக்கும் சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் எல்லா விதத்திலும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுத்து வாழ வைப்பேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. சிரி, வாழ்நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே இரு. வாழ்நாள் முழுவதும் மிக சிறப்பானதாக இருக்கும். எதையும் கண்டு ஏங்க வேண்டாம். உனக்காக அம்மா, அப்பா அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை நான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு கடமையை நீ செய்ய வேண்டும். உன்னை பெற்றவர்களுக்கும் சரி, நீ பெற்ற பிள்ளைக்கும் சரி, யாராக இருந்தாலும் உன்னால் அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது. போன பிறவியில் நீ விட்ட நிறைய காரியத்தை இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டும். அதனால்தான் உனக்கு நல்லது நடக்கும். இந்த பிறவியோடு நிச்சயமாக உனக்கு எல்லா கஷ்டமும் முடிந்துவிடும். கண்டிப்பாக நான் இருப்பேன். உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க இங்கு நான் இருப்பேன். புரிகிறதா தங்கமே? புரிந்து கொள், அனைத்தையும் தெரிந்து கொள். காலம் முழுவதும் உனக்கு நான் இருக்கிறேன், எல்லா விதத்திலும் துணையாக இருக்கிறேன் என்பதை நம்பு. யாருமே இல்லை என்று நினைக்காதே. உனக்காக இங்கு இந்த சாய் இருக்கிறேன் என்பதை நம்பி ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் தாராளமாக செய். நல்லது நடக்கும். ஒவ்வொரு விதமான நல்லதும் உனக்கு நான் செய்து வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் மேல் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டமும் இனிப்பானதாக மாற்ற நான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.